தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கர்நாடகாவில் அணைகள்ல இருந்து தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கு. காரணம், அங்கே பயங்கரமான மழை. இதுக்கு மேலே தண்ணீரை தேக்கி வச்சா அங்கே வெள்ளம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விட்டுருக்காங்க. அந்த தண்ணி இன்னும் ஒரு நாள் 2 நாளில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகுது. அதனால் காவிரி நீர் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நற்செய்தி தான். உடனே இங்கே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தாவேக்காரங்க, எங்கள் அண்ணன் இருக்கார்ல விஜய், அவர் கடவுளின் பிள்ளை, அதனால்தான் மழை பெஞ்சி காவிரியில் தண்ணி இப்போது கரை புரண்டு தமிழ்நாட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பிள்ளை, எதனால் இது நடந்துச்சு, இல்லை உண்மையிலே இவங்க செய்கிற அரசியல் சரிதானா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வேங்கை வலையொலியை ஏற்பளிக்காமல் பார்க்குறவங்க அருள் கூர்ந்து ஏற்பளித்து விட்டு பார்க்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காவிரி பற்றி பேசுறதுனால இந்த நூலை கட்டாயம் எல்லாருக்கும் பரிந்துரைக்கணும்னு நினைக்கிறேன். காவிரி நேற்று இன்று நாளை ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதின நூல். முழுமையாக, அதாவது வெள்ளைக்காரங்க காலத்திலேருந்து காவிரியோட அரசியல், அதில் இருக்கிற சிக்கல்கள், அதை பற்றிலாம், அதில் பல்வேறு ஒப்பந்தங்கள், பல்வேறு காலகட்டங்களில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள், அது எல்லாத்த பற்றியுமே விரிவாக எழுதியிருப்பாங்க. இந்த நூலை கட்டாயம் ஒவ்வொரு தமிழனும் படிக்கணும். கர்நாடகாவில் எல்லாருக்கும் காவிரியோட அருமையை பற்றி தெரிந்ததுனால தான் எந்த சிக்கல்னாலும், காவிரி பற்றி எப்போ எந்த சிக்கல் வந்தாலும் உடனடியாக மொத்த கர்நாடகமும் திரண்டுருது. குறிப்பாக எல்லா தரப்பும் திரண்டுருவாங்க. அதுவும் சினிமாக்காரங்கெல்லாம் அங்கே இருக்கிற எந்த சினிமாக்காரங்க கன்னடராக இல்லைனாலும் சரி, அங்கெல்லாம் தெருவுக்கு வந்துடுவாங்க போராடுறதுக்கு. அப்படி ஒரு நிலை அங்கே இருக்கும்போது தமிழ்நாட்டில் அதை பற்றின புரிதலே பெருசாக இல்லை. சற்றே குறைய ஒரு முக்காவாசி மாநிலம் தமிழ்நாடு தண்ணி குடிக்குதுல்ல, அந்த தண்ணிக்கு காரணம் காவிரியில் வர நீர் தான். அந்த நீர் கொஞ்ச நாளாக வரதுக்கான சிக்கல்கள், அது பல ஆண்டுகளாக, ஒரு 100 ஆண்டு கால சிக்கல் அது. அதில் இப்போ வராமல், இந்த ஆண்டு வராமல் இருந்துச்சு. பெரிய சிக்கலை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருந்தோம். எல்லாருக்கும் தெரியும், முன்பை விட இப்போ வெப்பநிலைகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீரின் தேவை அதிகமாக இருக்குது. நம்மளும் நிலத்துலேருந்து பயங்கரமாக நீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கும்போது இப்போ எல்னினோ வருது. அதுக்கு தனியாக குழுவெல்லாம் போட்டிருக்காங்க இந்த தாவேக அரசு. ஆனாலும் இங்கே இந்த வாட்டி வெப்பம் மிக கூடுதலாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் கூட இப்போ தொடங்கிருச்சு. ஆனாலும் வெயில் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் காவிரி நீரும் வரலைன்னா இங்கே என்ன நடக்கும்? குறிப்பாக இப்போ நடந்திருக்க வேண்டிய குறுவை சாகுபடி இருக்குல்ல, அந்த வேளாண்மை மொத்தமாக பொய்த்து போகிற ஒரு நிலையில தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ கர்நாடகாவில் மழை பெஞ்சு தண்ணி வருது, மகிழ்ச்சி. அந்த தண்ணி இப்போ காவிரியை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. வந்த உடனே இங்கே வேளாண்மைக்கும் அது திறந்து விடப்பட போகுது. நம்மளுடைய குடிநீருக்கும் சரி, தமிழ்நாடு மொத்தத்திற்குமான வாழ்வாதாரத்துக்கு காவிரி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. அதை வச்சு இங்கே தாவேக்கா ஒரு அரசியல் செய்து, அதனால தான் குறிப்பாக இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். இங்கே தமிழ்நாடு என்ன தவறை செஞ்சதுங்கிறது என்னென்னா, 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்படுது காவிரி நீர் பங்கீட்டுக்கு. அப்போ மைசூர் அங்கே தனியாக இருந்துச்சு. தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது தான். அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூருக்கும் போடப்பட்ட வெள்ளைக்காரங்காலத்தில் வெள்ளைக்காரங்களுக்குள்ளேயே போட்டுக்கொண்ட ஒரு ஒப்பந்தம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஒப்பந்தத்தின் போது தமிழ்நாட்டில் நம்ம காவிரி பாசனம் இருக்குல்ல, பாசனம்னா எவ்வளவு நிலத்தில் காவிரி நீரை வைத்து வேளாண்மை செய்யப்படுகிறது அப்படிங்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா 14.5 லட்சம் ஏக்கர், 14.44 லட்சம் ஏக்கரில் இங்கே காவிரி பாசனத்தை வேளாண்மை செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு 1924 1990 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் ஏக்கர் வரைக்கும் அது உயர்ந்தது. அதாவது அதுக்கு பிறகு அதிகரிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 11.25 லட்சம் ஏக்கர் கூடுதலாக நம்ம காவிரி பாசனத்தில், காவிரி வழியாக வேளாண்மை செய்கிற நிலப்பரப்பை அதிகரிச்சிருக்கோம். அதே கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1924 ஒப்பந்தத்தின் போது அவங்க வேளாண்மை செய்ததே 1.11 லட்சம் ஏக்கர் தான். 1.11 லட்சம். நம்ம 14.5 லட்சம், அவங்க 1.11 லட்சம் ஏக்கரில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 24லேருந்து 90க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க 21 லட்சம்
21.25 லட்சத்துக்கும் மேல ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல காவிரி பாசனத்தை விரிவு செஞ்சிருந்தாங்க. அப்ப அவங்க எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்க, நம்ம எவ்வளவு சொன்ன 11.25 லட்சம் ஏக்கர் நம்ம அதிகமா பாசன நிலப்பரப்பை அதிகப்படுத்தியிருக்கோம். அவங்க 20.27 லட்சம் ஏக்கர் அதிகரிச்சிருக்கிறாங்க அவங்க காவேரி பாசனத்தை. அப்ப நம்மளை விட அவங்க 8.91 லட்சம் ஏக்கர் வேளாண்மை நிலத்தை வந்து காவேரி வழியா பாசனம் செய்து வேளாண்மை செய்வதை அவங்க உயர்த்திருக்காங்க. அப்ப அவங்க ரொம்ப குறைவா இருந்த வேளாண் உற்பத்தியை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதிகரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு இன்னும் பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கலாம், ஆனா செய்யவில்லை. அதுக்கு முதன்மையான காரணம் காவிரியிலேருந்து வர நீர் தான். அதுக்காக தான் இந்த வரலாறை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப அந்த நீர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த காலகட்டத்தில் நமக்கு 400 டிஎம்சிலாம் பேசியிருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்தது, குறைஞ்சு 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 கடைசியில் நமக்கு 192 டிஎம்சியை கொடுங்கன்னு சொல்லி கடைசியா கொடுக்கப்பட்ட இறுதி தீர்ப்பின்படி நமக்கு 192 டிஎம்சியாவது தரணும். அதுக்கும் ஒரு அட்டவணை இருக்கு, இந்த மாதத்துல இவ்வளவு டிஎம்சி தரணும்லாம். அதுபடி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நமக்கு 50 டிஎம்சி தரணும். இருக்கிறதுலேயே அதுதான் அதிகம் இந்த குறுவை சாகுபடிக்காக. அப்புறம் செப்டம்பர்ல 40 டிஎம்சி தரணும். ஆனா தரவே முடியாதுன்ட்டாங்க. இந்த டி.கே. சிவகுமார் இப்போது கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வரான காங்கிரஸ் முதல்வர் டி.கே. சிவகுமார் சொல்லிட்டாரு, எங்களால தர முடியாது, எங்களுக்கே தேவை இருக்கு, அதனால எங்களால தர முடியாதுன்ட்டு. தர முடியாதுன்னு சொன்னாரு. என்ன செய்வார் விஜய்னு பார்த்தா மத்திய அரசுக்கு லெட்டர் எழுதுறாரு. அதாவது லெட்டர் எழுதின ஸ்டாலினா நக்கல் பண்ணாரு. நம்மளும் அதை ஏற்றுக்கொண்டோம். நம்ம ரொம்ப நாளா நக்கல் பண்றோம், இவர் புதுசா வந்து நக்கல் பண்ணாரு. ஆனா செய்து விட்டு இவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் இவரும் அதே மாதிரிதான் கடிதம் எழுதிட்டு உட்காந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை எல்லாரும் விமர்சிச்சாங்க. இது பெரிய சிக்கல், இதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், வேற எந்த வழியும் இல்லை, இங்க பெரிய அளவுக்கு வேளாண்மை அடிவாங்கும், இந்த பாதிப்புக்கு கூட முதல்வர் எதுவுமே செய்யலைன்னா அப்புறம் எப்படி இதை எதிர்கொள்றது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையுமா இருந்துச்சு. விவசாயிகள்லாம் நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் நடத்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி இருந்த நிலையில திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்துல கர்நாடகாவுக்கு போக போகிறார், காவேரி பத்தி அங்க பேச போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாச்சு. எப்பவுமே அதாவது இந்த மாதிரி செய்திகள்லாம் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் செய்யறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. செய்ய போகிறார் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த செய்தி கசிய விடப்பட்டு தான் நமக்கு செய்தியா கிடைக்குது. உறுதிப்பட அரசு தரப்புல இருந்து ஆமாம் முதல்வர் போக போகிறார், கர்நாடகாவுக்கு போய் அங்க இருக்கிற முதல்வரிடம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாருன்னு ஒரு செய்தி குறிப்பா அரசு தரப்புல இருந்து வருதான்னு பார்த்தா எதுவுமே வரல. அந்த மாதிரி செய்தி வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து டி.கே. சிவகுமார் வந்து தாராளமா வாங்க, ஹெலிகாப்டர்லாம் கூப்பிட்டு போய் உங்களுக்கு நான் அணையெல்லாம் சுத்தி காட்டுறேன், காவிரி தொடங்குற பகுதியில் தலைக்காவேரியில இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சுத்தி காட்டுறேன்லாம் பேசினார் அவரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போராட்டங்கள் அதிகமாகுது. அங்கே எப்பவுமே இந்த இனவெறி சிக்கல்லாம் காவிரியை ஒட்டி தொடங்கிரும். இந்த வாட்டாள் நாகராஜ் அந்த கும்பல் எல்லாம் அங்கே தொடங்கி போராட்டங்கள் செய்ய தொடங்கிட்டாங்க. கர்நாடகா தமிழ்நாடு எல்லைக்கு வந்துட்டாங்க. எல்லை இது வரைக்கும் 2 முறை கடந்த 10-15 நாட்கள்ல 2 முறை மூடப்பட்டிருக்கு, போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு எல்லையில். இங்கிருந்து பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு, ஒரு நாள் முழுக்க நிறுத்தப்பட்டு இங்கிருந்து பெங்களூர் போகணுன்ற மக்கள்லாம் போக முடியாம காத்து தவிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி சிக்கல்லாம் அங்க உருவாக தொடங்கின உடனே டி.கே. சிவகுமார் என்ன சொல்லிட்டாரு, விஜய் வர வேண்டாம், இப்போ வந்து அங்க சிக்கலா இருக்கு, வந்தா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே கடினமாயிடும், கலவரம் ஏற்பட்டுங்கிற மாதிரி அவர் பேசிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாரு. இதை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு அவமதிப்பா தான் நம்ம பார்க்கணும். குறிப்பா விஜயோட ஆட்சியில கூட்டணியில இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அங்க அந்த காங்கிரஸ் கட்சி தான் ஆளுங்கட்சியாவே இருக்கு. இப்படி கூட்டணியில இருக்கிற கட்சி அங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது கூட இதை வந்து பேசி தீர்க்க முடியாது, நீங்க வராதீங்கன்னு ஒரு முதல்வர் அங்க உட்காந்துட்டு சொல்றாருன்னா அதை போகணும்ன்ற முடிவை எதுக்கு விஜய் முதல்ல எடுத்தாருங்கிற கேள்விதான் நமக்கு வருது. இப்படி இவ்வளவு சிக்கல்கள் இதுல ஓடிக்கிட்டு இருக்கும் போது இப்போ மழை பெஞ்சிருச்சு, அவங்க அதுக்கு மேல நீரை வச்சுக்க முடியாது. அதுக்கு கூட அங்க டி.கே. சிவகுமார் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு, இதுக்கு மேல நம்மளால தண்ணியை தேக்கி வைக்க முடியாது, இங்க வெள்ளம் வந்துடும், அதனால திறந்து விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப திறந்து விட போறாங்க, தண்ணி வரப்போகுது. இந்த சூழல் ஏற்பட்ட உடனே இந்த தாவேக்காரங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு கருத்துருவாக்கம் செய்யற அந்த பழக்கம் இருக்குல்ல அவங்களுக்கு, அப்படித்தானே ஆட்சி அதிகாரம் வரைக்கும் வந்துட்டாங்க. அதே பழக்கம் இப்பவும் தொடருது. உடனடியா பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் விஜய் இருக்காருல்ல, முதல்வர் விஜய் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் கடவுளின் பிள்ளை, அதனாலதான் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு தானா தமிழ்நாட்டுக்கு இப்ப தண்ணி வருது அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு கருத்துருவாக்க அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது ஒரு பக்கம் கடுமையான கோபமும் வருது, இன்னொரு பக்கம் பரிதாபமாகவும் இருக்கு. ஒண்ணுமே இவங்களுக்கு என்ன நடக்குது, இதோட
தாக்கம் என்ன, தமிழ்நாட்டில் காவிரிங்கிற சிக்கலோட தாக்கம் என்னங்கிறதே புரியாமல் இப்படி செயல்படுறாங்களேன்னு தான் நம்மளால இதை அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. இவங்களோட செயல்பாடுகள் என்னன்னா, 2018 இதே மாதிரி பெரிய அளவுக்கு வறட்சி, அப்பதான் பெரிய சிக்கலாச்சு காவேரி. இந்த IPL எதிர்த்து நாம் தமிழர் கட்சி செய்த போராட்டம், இன்னும் நிறைய அந்த காலகட்டங்களில் நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அப்புறம் ஓரளவுக்கு தீர்வு கண்டு அப்படியே ஓடிச்சு. மழை ஓரளவுக்கு பொய்க்காம இருந்ததுனால இத்தனை ஆண்டுகள் தப்பிச்சு வந்தோம். இந்த ஆண்டு பெரிய சிக்கலுக்குள்ளானது காரணம் வெப்பம் கூடுதலாக இருந்தது தான். அப்படி இருந்த நிலையில குறுவை சாகுபடியும் அடி வாங்கிருச்சு. இப்போ தண்ணி வருதுன்னு உடனே எங்க அண்ணன் கடவுளின் பிள்ளை அப்படிங்கிறாங்க. இவர் ஆட்சிக்கு வந்து இப்போ 80 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த சிக்கல் தொடங்கி 2 மாசம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 60 நாட்களா இந்த காவிரி சார்ந்த சிக்கல் போயிட்டு தான் இருக்கு. கடந்த 30-35 நாட்களா உச்சகட்டத்தில் இருக்கு. இந்த நாட்கள்ல மழை பெஞ்சது கர்நாடகாவில் பெஞ்சுது. கர்நாடகாவில் மழை பெஞ்சா அதுக்கு விஜய் வந்து கடவுளின் பிள்ளை அப்படின்னா, அந்த மழை தமிழ்நாட்டில் பெஞ்சிருந்தா நம்ம நீ தண்ணி கொடுன்னு போய் கர்நாடகா கிட்ட கையேந்தி நிற்கிற நிலையே இருக்காது. அப்போ கடவுளின் பிள்ளை தமிழ்நாட்டை ஆள்றாருன்னா தமிழ்நாட்டிலலாம் மழை பெஞ்சிருக்கணும், அது ஏன் கர்நாடகாவில் பெஞ்சுது? இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவ மழை இருக்குல்ல, அது வந்து எப்பவுமே பொய்த்து போயிட்டு தான் இருக்கு. பல காலமாக பார்க்குறோம், அது பொய்த்துக்கிட்டே தான் இருக்கு. அதில் பெருசாக நமக்கு மழை கிடைக்கிறதே இல்லை. ஆனால் வடகிழக்கு பருவமழையில் நமக்கு நல்லா மழை கிடைச்சிடும். அதுவும் வெள்ளம், புயல், காற்று அப்படின்னு அடித்து அப்போ வந்து நமக்கு கொட்டுன்னு கொட்டி தள்ளிட்டு போவோம். அப்போ தான் வெள்ளம் வந்து இங்கே எல்லாம் மிதந்துட்டு கிடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குவோம். அப்படி இருக்கும்போது இந்த தென்மேற்கு பருவமழை இங்கே போய்த்திருச்சு. அது எப்போவுமே கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மிக அதிக அளவுக்கு அங்கே மழையை கொடுக்கும். அவங்க அதனால் பயன்பெறுவாங்க. அந்த மாதிரி பெஞ்ச மழை தான் இது. அந்த மழையில தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு அவங்களால அதுக்கு மேலே தேக்கி வைக்க முடியலன்னு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க போகிறாங்க. அப்போ உண்மையிலேயே விஜய் வந்து கடவுளின் பிள்ளைனா, தென்மேற்கு பருவமழை இத்தனை ஆண்டுகள் பொய்த்த தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இங்கே பேஞ்சிருந்தா கூட சரி வந்துட்டாரு, மாதம் மும்மாறி பொழிகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இவங்க உருட்டுறத ஓரளவுக்கு சரி ஏதோ ஒன்று நமக்கு நன்மை கிடைக்குதுன்னு ஏற்றுக்கிட்டாவது போகலாம். அப்படியும் இல்லாதப்ப இவ்வளவு விவசாயிகள் இவ்வளவு கஷ்டம், குறுவை சாகுபடி பொய்த்து போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலையில வந்து இந்த கருத்துருவாக்கம் செய்யறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எங்க இருந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் மனம் வருதுன்னு புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு கேள்வியும் முன்வைக்கணும். என்னன்னா, இந்த கிழவரை பள்ளியில ஏற்கனவே அங்கிருந்து தண்ணி வந்துச்சு, அப்புறம் அணைக்கு வந்துச்சு, அப்புறம் அணையிலேருந்து திறந்து விடும்போது நொறையா வந்துச்சு பயங்கரமா. கடவுளின் பிள்ளைனால்தான் நுரை வந்துச்சா? அது எதுக்கு நுரை தள்ளுச்சு? தமிழ்நாட்டில் கடவுளின் பிள்ளை ஆட்சிக்கு வந்தவொடனே கர்நாடகாவுக்கு நுரை தள்ளிருச்சா? அப்படி பார்க்கணுமா இதை? அவனோட கழிவு நீரெல்லாம் தேக்கி வச்சு சரியா தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடும்போது மொத்தத்தையும் அனுப்புறான். அவனோட கழிவு நீரை அனுப்புறான். அந்த கழிவு நீரை பெற்றுக்கொண்டோம். கிழவரப்பள்ளியில் நுரை பொங்குச்சு. அப்போவும் விஜய் தானே ஆட்சியாளர். அப்போ கடவுளின் பிள்ளை ஆள்ற நிலத்துக்கு இப்படி கழிவு நீர் தான் நுரையா வருமா? இந்த கேள்வியெல்லாம் எழுப்ப வேண்டியிருக்குல்ல. ரொம்ப எளிமையாக நம்ம சொல்றது என்னன்னா, காவிரிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு வாழ்வாதார சிக்கல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்வாதார சிக்கல். சற்றேறக்குறைய 75-80 விழுக்காட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் காவிரி நீரோட தொடர்புடையவர்கள். அவங்க குடிக்கிறதுக்கோ பயன்படுத்துறதுக்கோ வேளாண்மைக்கோ ஏதோ ஒரு வகையில் காவிரி நீரை சார்ந்து தான் 80 விழுக்காட்டு தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்யறத தாவேக்கால இருக்கிற எல்லாருமே விட்டுறணும். இந்த காவிரி சிக்கலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு தண்ணி வேணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரை பொறுத்த வரைக்கும் காவிரிக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்.